Hi friends, நம்ம இன்னைக்கு head and neck சீரீஸில் ஸ்கேல்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். The scalp from Easy Medicine. What is scalp? Scalp is the soft tissues covering the vault of the skull. இப்போ நம்ம ஹெட்டை மேக் பண்ணுறது என்னன்னா போன்ஸில் வந்து ஸ்கல்னும் ஃபேஷியல் ஸ்கெலிட்டனும் தான். இந்த ஸ்கல்லுக்கு ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பேஸ் ஆஃப் தி ஸ்கல், இன்னொன்று வால்ட் ஆஃப் தி ஸ்கல். இந்த வால்ட் ஆஃப் தி ஸ்கல்லை கவர் பண்ணியிருக்க சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆன்டீரியராக சூப்பர்சிலியரி ஆர்ச்சஸ், அதாவது ஐப்ரோஸ் கிட்டேலேருந்து போஸ்டீரியராக சுப்பீரியர் நியூக்கல் லைன். சுப்பீரியர் நியூக்கல் லைன்ஸ் எங்கே இருக்கும்னா ஆக்சிபிட்டல் ரீஜியனில் ஆக்சிபிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸ் பக்கத்தில் ட்ராவல் ஆகிருக்கும். இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. லேட்ரலாக யூ கேன் சி தி சுப்பீரியர் டெம்போரல் லைன் ஹியர். இந்த இடம் இந்த சுப்பீரியர் டெம்போரல் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ சுப்பீரியர் டெம்போரல் லைன்லேயே இன்சர்ட் ஆகிடுதானா இல்லை டெம்போரல் ஃபோஸா மேலே ஒரு தின் மெம்ப்ரேனஸ் ஸ்ட்ரக்சராக கண்டினியூ ஆகி இங்கே இருக்க ஜைகோமேட்டிக் ஆர்ச் மேலே தான் வந்து இன்சர்ட் ஆகுது. பட் டிப்பிக்கலி வி வில் சே தி எக்ஸ்டெண்ட் அப் டு சுப்பீரியர் டெம்போரல் லைன். நெக்ஸ்ட், layers of the scalp. What are the layers of the scalp? It has 5 layers: skin, connective tissue or superficial fascia, aponeurosis, loose areolar connective tissue and pericranium. இதோட நிமோனிக்கே scalp தான். So we can easily remember the layers of the scalp. And coming about the skin of the scalp, it is very thick and hairy. நம்மளுக்கே தெரியும் ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக அப்படியே லெஸ் மூவபிளாக இருக்கும். ஏன்னா வந்து இட் இஸ் டைட்லி adherent to the underlying aponeurotic layer. அடுத்து இட் ஹாஸ் நியூமரஸ் ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் செபேஷியஸ் கிளான்ஸ். நிறைய ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்குது. அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்குது அதிகமாக. இந்த செபேஷியஸ் கிளான்ஸ் ரிலேட்டடாக ஒரு கிளினிக்கல் கண்டிஷன் ஸ்கேல்பில் எப்போதுமே அடிக்கடி காமனாக எல்லாருக்கும் வர்றது என்னென்னா செபேஷியஸ் சிஸ்ட். அதாவது இந்த செபேஷியஸ் கிளான்ஸோட செக்ரீஷன்ஸ் வந்து வெளில டிஸ்சார்ஜ் ஆகாமல் சம் ஃபேக்டர்ஸ் பிளாக்ஸ் தி செபேஷியஸ் கிளாண்ட் ஸோ தட் த செக்ரீஷன் கெட்ஸ் அக்குமுலேட்டட் வித்தின் தி கிளாண்ட். அப்படிங்கிறப்ப அதை ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதான் செபேஷியஸ் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு டைப் ஆஃப் சிஸ்ட் வருது, டெர்மட்டாய்ட் சிஸ்ட். டெர்மட்டாய்ட் சிஸ்ட்னால் அதுக்கும் செபேஷியஸ் கிளாண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. டெட் செல்ஸ் எல்லாமே எபிடர்மிஸ்க்கு கீழே போய் அக்குமுலேட் ஆகி ஒரு எமினன்ஸ், ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதான் வந்து டெர்மட்டாய்ட் சிஸ்ட். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அது அண்டர்லைன் போனையே எரோட் பண்ண ஆரம்பிச்சிடும். And the next condition related to the skin of the scalp is caput succedaneum. அதாவது இட்ஸ் அ சப்குட்டேனியஸ் எடிமா ஓவர் தி ப்ரெசென்டிங் பார்ட் ஆஃப் தி ஹெட் அட் டெலிவரி. டெலிவரி ஆகும்போது சம் ட்ராமானால் அந்த சப்குட்டேனியஸ் டிஷ்யூ இடத்துல ஒரு எடிமா மாதிரி ஆகுது. அதான் நம்ம கேப்பட் சக்சீடினம்னு சொல்கிறோம். இட்ஸ் த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் பர்த் ட்ராமா ஆஃப் தி ஸ்கேல்ப். இதில் வந்து இது சூச்சர் லைனையும் க்ராஸ் பண்ணுது. ஏன்னா சூச்சரோட அட்டாச் ஆகிருக்கிறது வந்து பெரியாஸ்டியம் தான் அட்டாச் ஆகிருக்கும். அடுத்து அப்போனியூரோசிஸ் வந்து சூச்சரில் அட்டாச் ஆகிருக்காது. அதனால இது சூச்சர்ஸை ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியும். ஜென்ரலி இந்த எடிமா வந்து ஒரு 2-3 நாளில் சப்சைட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் லேயர் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் டென்ஸ் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு இடையில ஃபைப்ரஸ் செப்டா இருக்குது. அதை வந்து ஒரு லோபியூலாக பிரிக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபேட் லோபியூல்ஸ் இருக்குது. அடுத்து என்ன சொல்லணும்னா பிளட் வெசல்ஸ் எல்லாமே இந்த லேயரில் தான் ரெஸ்ட் ஆக போகுது. ஸ்கேல்ப்புக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இன்னும் இது எல்லாமே எந்த இடத்துலேருந்து என்டர் ஆகுதுன்னா ஸ்கேல்ப்புக்கு வந்து பெரிஃபெரியிலேருந்து தான் என்டர் ஆகுது. இந்த பிக்சர்லேயே நம்ம பார்க்க முடியுது. த வெசல்ஸ் ஃப்ரம் தி ஹெட் அண்ட் நெக், அதாவது நெக்லேருந்து அப்படியே இயருக்கு முன்னாடி அசெண்ட் ஆகுது. அசெண்ட் ஆகி பெரிஃபெரியிலேருந்து தான் இதாகுது. ஸோ இட்ஸ் அ வெரி அட்வான்டேஜியஸ் திங் பிகாஸ் ஸ்கின்னும், அதாவது சர்ஜரிஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளாப்பை ரிமூவ் பண்ண தேவை கிடையாது. ஸ்கேல்போட ஃப்ளாப்பை பெரிஃபெரியில் இருக்க பிளட் சப்ளையை கன்சர்வ் பண்ணிட்டோன்னா நம்ம சூச்சர் போட்டோன்னா ஈஸியாக ஹீல் ஆகிடும். இந்த மேக்ஸிமம் பிளட் சப்ளை, அதாவது நிறைய பிளட் சப்ளை இருக்கிறனால, எக்ஸ்டென்சிவ் பிளட் சப்ளைனால. நெக்ஸ்ட் அப்போனியூரோசிஸ். இந்த அப்போனியூரோசிஸ் இதில் இருக்க போகிறது என்னென்னா ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ் மசில் அண்ட் இட்ஸ் அப்போனியூரோசிஸ்னால் ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ் மசில் பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இப்போது ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ் மசில் பற்றி ஒரு ஓவர்வியூ. ஃப்ரான்டல் பெல்லி வந்து ஆன்டீரியராக இருக்குது, ஆக்சிபிட்டல் பெல்லி போஸ்டீரியராக இருக்குது. இந்த பிக்சர்லேயே பார்க்க முடியும். இது ரெண்டு காமன் ஒரு அப்போனியூரோட்டிக் ஷீட் ஃபார்ம் பண்ணுது. அதை வந்து கேலியா அப்போனியூரோட்டிக்கா இல்லை எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேயர் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, ஸ்கின், இந்த 3 லேயரும் சேர்ந்ததை தான் நம்ம ஸ்கேல்ப் ப்ராப்பர்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த 3 லேயரையும் நம்ம ஸ்டைப் ஆஃப் பண்ண முடியாது. ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர் பிரிக்க முடியாது.
ஸோ ஸ்கேல்ப் ப்ராப்பர்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சர்ஜிக்கல் லேயர்ஸ் ஆஃப் தி ஸ்கேல்ப். அண்ட் இங்கே அப்போனியூரோசிஸோட இன்னொரு இது என்னென்னா, அப்போனியூரோசிஸ் கட் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்கேல்பில் இருக்க ஊண்ட் வந்து கேப் ஆகாது, விரியாது. ஏன்னா அப்போனியூரோசிஸ் ரொம்ப டைட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கும் அண்ட் ஸ்கின் இஸ் ஃபர்ம்லி adherent டு அப்போனியூரோசிஸ். இப்போ அப்போனியூரோசிஸை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா கேப் ஆகுமா ஆகாதா? இப்போ அப்போனியூரோசிஸை ஆண்ட்ரோபோஸ்டீரியர் டைரக்ஷனில் கட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபைபர்ஸ் வந்து அட்ஜசண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ டைட்டாக இருக்குது, ஸோ இட் மோஸ்ட்லி நாட் கேப்ஸ், நல்லா விரியாது. அதே இது ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணுறோம், அந்த ஃபைபர்ஸை பிரித்து கட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஊன் வந்து கேப் ஆகும். அண்ட் another thing related to அப்போனியூரோசிஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் as சேஃப்டி வால் ஃபார் ஹெமட்டோமா. இப்போது ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் ஸ்கல் நடக்குது ஒரு குழந்தைங்களுக்கு அப்படின்னா வந்து பெரிக்ரேனியம், டியூரா அதெல்லாம் பிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த லேயருக்கு கீழே அந்த சப்போனியூரோட்டிக் ஸ்பேஸில் தான் வந்து இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ் வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணாமல் இந்த லேயரில் தான் வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கலெக்ஷன் ஆஃப் பிளட் இன் தி 4th லேயர், அதாவது அப்போனியூரோசிஸ்க்கு கீழே. அதனால இதுக்கு பேர் என்னென்னா சேஃப்டி வால் ஹெமட்டோமா. இதே இடத்துல செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து இந்த மாதிரி அக்குமுலேட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் செஃபலோஹைட்ரோசீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் லேயர் வந்து லூஸ் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. இட்ஸ் அ நேச்சுரல் பிளேன் ஆஃப் கிளீவேஜ் டியூரிங் கிரேனியோட்டோமி. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸ் ஃபர்ம்லி அதஹரண்ட்டாக இருக்கனால நெக்ஸ்ட்டு லேயரில் தான் பிரிக்க முடியும். கிரேனியோட்டோமியில் இட்ஸ் ஆக்சஸ் தி நேச்சுரல் பிளேன் ஆஃப் கிளீவேஜ். இந்த லேயரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே தான் எமிசரி வெயின்ஸ் இருக்குது. எமிசரி வெயின்ஸ் என்ன பண்ணுவோம்னா இன்ட்ராக்ரேனியல் டியூரல் வீனஸ் சைனஸஸையும், அதாவது டியூரா மேட்டருக்குள்ளே வீனஸ் சைனஸஸ் இருக்குது, அதையும் அந்த ஸ்கேல்போட நம்ம பிளட் வெசல்ஸ் பார்த்தோம்ல, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் எமிசரி வெயின்ஸ். அது எல்லாமே இந்த லேயரில் தான் இருக்குது. இந்த லேயர் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் என்னென்னா பிளாக் ஐ, அதாவது ஃப்ரான்டாலிஸ் மசில் எங்கே வந்து இன்சர்ட் ஆகும்னா ஸ்கின்ல இன்சர்ட் ஆகும், அதுக்கு போனி இன்சர்ஷன் கிடையாது. ஸோ இந்த லேயரில் ஏதாச்சும் ஹெமரேஜ் இருந்துச்சு, லூஸ் ஏரியாவில் டிஷ்யூவில் ஹெமரேஜ் இருந்துச்சுன்னா அது போஸ்டீரியராக சுப்பீரியர் நியூக்கல் லைனோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா ஆக்சிபிட்டாலிஸ் மசிலுக்கு அந்த போனி அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனால் ஆன்டீரியராக நம்ம பார்த்தோன்னா போனி அட்டாச்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால் அது என்ன பண்ணுவோம்னா ஐலிட்ஸ்க்கு ட்ராப் ஆகும். ஸோ அதனால் ஒரு ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் ஆர் டார்க் டிஸ்கலரேஷன், பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஐ நடக்கும். இதை தான் நம்ம பிளாக் ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ தி டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்கேல்ப் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா இந்த லேயரில் தான் எமிசரி வெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேயரில் எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே வந்து அது எமிசரி வெயின்ஸ் எங்கே கொண்டு போய் சேர்க்கும், இன்ட்ராக்ரேனியல் டியூரல் வீனஸ் சைனஸஸ்க்கு சேர்க்கும். ஸோ பிரெயினுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்பு இருக்கனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்கேல்ப். இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறோம் கேப்பட் சக்சீடனம் இருக்குது, அது வந்து சப்குட்டேனியஸ், அதாவது ஸ்கின்க்கு அப்படியே கீழே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் லேயர் நம்ம அப்போனியூரோசிஸ் பார்க்குறோம், அதுக்கு கீழே செஃபலோஹெமட்டோமா ஃபார்மேஷன் இருக்குது. செஃபலோஹெமட்டோமா அடுத்து இன்னொரு இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பெரியாஸ்டியம் இருக்குது, பெரியாஸ்டியம் கீழே டியூரா இருக்குது, டியூராக்கு மேலே எபிடியூரல் ஹெமட்டோமா. பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லேயே தெரியுது எபிடியூரல் ஹெமட்டோமா வந்து பிரெயினை கம்ப்ரெஸ் பண்ணிடும். ஸோ இட் கேன் பி ஃபேட்டல். அதை எபிடியூரல் ஹெமட்டோமா பற்றி நம்ம மெனிஞ்சஸ் படிக்கும்போது பார்க்கலாம். அண்ட் த ஃபைனல் லாஸ்ட் லேயர் ஆஃப் தி ஸ்கேல்ப் இஸ் பெரிக்ரேனியம். இட் இஸ் தி பெரியாஸ்டியம் ஆஃப் தி ஸ்கல். இது வந்து ஜென்ரலி கவர் ஆகிருக்கும். சூச்சர்ஸ் இருக்க இடத்துல சூச்சுரல் மெம்பரெயின் கூட இது ஃபர்ம்லி adherent-ஆக இருக்குது. It is the common site for cephalohematoma. It's the subperiosteal collection of the blood. Since the periosteum of the skull loosely covers the bone, sutural lineல மட்டும்தான் டைட்டாக இருக்கும், மற்ற இடத்துல லூஸாக இருக்கனால இந்த இடத்துல வந்து ஹெமட்டோமா இதாகுது. இந்த செஃபலோஹெமட்டோமாவோட ஃபீச்சர் என்னென்னா இட் அட்ஜஸ்ட் இட்ஸ் ஷேப் அக்கார்டிங் டு தி ஷேப் ஆஃப் தி போன். ஏன்னா கீழே அண்டர்லைங் போன் வந்து திக்காக இருக்குது. ஸோ அதனால் ஆனால் இது வந்து சூச்சுரல் லைனை க்ராஸ் பண்ணாது. த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இதுலேயே நம்ம லேயர்ஸ் ஆஃப் தி ஸ்கேல்ப் இந்த இதில் பார்க்குறோம். ஸ்கேல்ப் அப்படின்னு காமனாக போட்டிருக்கிறது வந்து ஸ்கின் ப்ளஸ் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா சேர்ந்தது. அடுத்து நம்ம எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸ் பார்க்குறோம். அடுத்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவும் பெரியாஸ்டியம் ஆஃப் தி கிரேனியமும் சேர்ந்ததை பார்க்குறோம். அடுத்து கிரேனியம், அடுத்து டியூரா, அடுத்து அரக்னாய்ட், சப்அரக்னாய்ட் ஸ்பேஸ், அடுத்து பயாமேட்டர் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் மேலே ரொம்ப இதாக கவர் பண்ணியிருக்கோம். திஸ் பிக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி லேயர்ஸ் ஆஃப் தி scalp and also the brain. And next coming to the blood supply of the scalp. Blood supply of the scalp is very important
பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி சப்ளைட் பை பிளட். எல்லா சைட்லேருந்தும் ஆர்ட்ரிஸ் வந்து ஸ்கேல்ப்பை சப்ளை பண்ண போகுது. இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், ஆர்ட்ரிஸ்க்கு இருக்க அதே நேம்ஸ் தான் வெயினுக்கும் இருக்க போகுது. காதுக்கு முன்னாடி, காதுக்கு பின்னாடி, பிஃபோர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆரிக்கல், பேக் ஆஃப் தி ஆரிக்கல்னு பிளட் சப்ளையை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆரிக்கல் மூணு இது சப்ளை பண்ணுது. சுப்ரா ஆர்பிட்டல் ஆர்ட்ரி, சுப்ரா ட்ராக்லியர் ஆர்ட்ரி, சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரி. இந்த சுப்ரா ஆர்பிட்டல் ஆர்ட்ரியும் சுப்ரா ட்ராக்லியர் ஆர்ட்ரியும் எதில் இந்த பிரான்ச்சஸ்னால் இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ். அதே இது சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரி வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச். நெக்ஸ்ட் போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் போஸ்டீரியர் ஆரிக்குலார் ஆர்ட்ரியும் ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரியும் சப்ளை பண்ணுது. இந்த போஸ்டீரியர் ஆரிக்குலார் ஆர்ட்ரியும் ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரியும் பிரான்ச்சஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி. இதான் பேசிக். இங்கே வந்து இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச் ஆப்தால்மிக் ஆர்ட்ரியிலேருந்து வரதான் சுப்ரா ஆர்பிட்டலும் சுப்ரா ட்ராக்லியரும். யூ கேன் see in this picture ஆப்தால்மிக் ஆர்ட்ரி வருது, அதுலேருந்து சுப்ரா ஆர்பிட்டல் சுப்ரா ட்ராக்லியர் வருது. சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கரோட்டிட், posterior auricular from external carotid and occipital artery from external carotid. And இதே மாதிரி தான் veins-க்கும் name, veins accompany the arteries with the same names. And venous drainage எந்த இதுக்குங்கிறப்ப நம்ம ஃபேஷியல் வெயின் ஃபார்மேஷனில் இன்னும் நம்ம தெளிவாக படிப்போம். அது எப்படின்னா சுப்ரா ஆர்பிட்டல் சுப்ரா ட்ராக்லியர் சேர்ந்து காமன் ஃபேஷியல் வெயின் ஃபார்ம் பண்ணும், சூப்பர்ஃபிஷியல் ஆங்குலார் வெயின் ஃபார்ம் பண்ணும். ஆங்குலார் வெயின் கண்டினியூஸ் அஸ் தி ஃபேஷியல் வெயின். சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் வெயினோட இதுவும் மேக்ஸிலரி வெயினும் சேர்ந்து ரெட்ரோமேண்டிபுலார் வெயின் ஃபார்ம் பண்ணும். ரெட்ரோமேண்டிபுலார் வெயின் ரெண்டாக டிவைட் ஆகும். ஆன்டீரியர் டிவிஷன் ஜாயின்ஸ் வித் தி ஃபேஷியல் வெயின் டு ஃபார்ம் காமன் ஃபேஷியல் வெயின் விச் ட்ரைன்ஸ் இன் டு இன்டர்னல் ஜுகுலார் வெயின். அண்ட் போஸ்டீரியர் சைட்லேருந்து போஸ்டீரியர் டிவிஷனும் இந்த சைடில் இருக்க போஸ்டீரியர் ஆரிக்குலார் வெயினும் சேர்ந்து எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின் ஃபார்ம் பண்ணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி ஃபேஸ் படிக்கும்போது நம்ம இன்னும் கிளியராக படிப்போம், ஃபேஷியல் வெயின் பற்றி படிக்கும்போது. அண்ட் இங்கே இன்னொரு செட் ஆஃப் வெயின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், எமிசரி வெயின்ஸ், பரைட்டல் எமிசரி வெயின்ஸ் அண்ட் மாஸ்டாய்டு எமிசரி வெயின். இதுதான் ரீஜன் ஆஃப் ஸ்கேல்பில் இருக்கிறது. அண்ட் எமிசரி வெயின் சர்வஸ் தி பாத்வே ஃபார் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் டு இன்ட்ராக்ரேனியல் டியூரல் வீனஸ் சைனசஸ். அண்ட் கம்மிங் டு தி நர்வ் சப்ளை ஆஃப் தி ஸ்கேல்ப். நர்வ் சப்ளையை வந்து நம்ம எப்போதுமே ரெண்டாக பிரிப்போம். ஒன்று சென்சரி சப்ளை, இன்னொன்று மோட்டார் சப்ளை. மோட்டார் சப்ளை எதுக்கு வரும் அப்படின்னா ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ் மசிலுக்கு சப்ளை பண்ண போகிறது தான் மோட்டார் சப்ளை. அதில் ஃப்ரான்டல் பெல்லிக்கு டெம்போரல் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ், ஆக்சிபிட்டல் பெல்லிக்கு போஸ்டீரியர் ஆரிக்குலர் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். அதே இது கம்மிங் டு தி சென்சரி சப்ளை, இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ட்ரைஜெமினல் நர்வ், செகண்ட் அண்ட் தேர்ட் சர்விக்கல் நர்வ்ஸ். இந்த பிக்சரில் பார்க்குறது வந்து நம்ம சென்சரி சப்ளை தான் பார்க்குறோம். ட்ரைஜெமினல் நர்வ்லேருந்து வர என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து சென்சரி சப்ளை கொடுக்குதுன்னா சுப்ரா ட்ராக்லியர், சுப்ரா ஆர்பிட்டல், ஜைகோமேட்டிக்கோ டெம்போரல், ஆரிக்குலோ டெம்போரல். இந்த நாலுமே ட்ரைஜெமினல் நர்வ்லேருந்து டிரைவ் ஆனதான். அதே ஆரிக்கலுக்கு போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா சென்சரி சப்ளை இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் செகண்ட் அண்ட் தேர்ட் cervical nerves, அதான் great auricular nerve, lesser occipital nerve, greater occipital nerve and third occipital nerve. இதை பற்றி ஒரு clear idea இருக்கணும். And next finally the lymphatic drainage of the scalp. Anterior part of the scalp except the lower part of forehead. நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம், there is a line dividing the anterior part of the scalp. இது எல்லாமே anterior part of the scalp வந்து எங்கே போய் ட்ரைன் ஆகுதுன்னா, you are seeing the lymph nodes in front of the ear. See here, this one, this is preauricular lymph nodes அப்படின்னு நம்ம சொல்கிறோம், in front of the ear. இதோட இன்னொரு நேம் என்னென்னா superficial parotid lymph nodes நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல தான் anterior aspect ட்ரைன் ஆக போகுது. அதே இது lower part of foreheadல வரது எங்கே வந்து ட்ரைன் ஆகும்னா submandibular lymph nodesல வந்து ட்ரைன் ஆகுது. நெக்ஸ்ட் போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட்லேருந்தும் மிடில் ஆஸ்பெக்ட்லேருந்து வரது என்ன, மிடில் ஆஸ்பெக்ட்லேருந்து வரது வந்து இயருக்கு பின்னாடி இருக்க போஸ்டீரியர் ஆரிக்குலார் நோட்ஸில் வந்து ட்ரைன் ஆகுது. அதே இது போஸ்டீரியர் ஆக்சிபிட்டலில் இருக்கிறது வந்து ஆஸ்பெக்டில் இருக்கிறது வந்து ஆக்சிபிட்டல் லிம்ஃப் நோட்ஸில் வந்து ட்ரைன் ஆகுது. திஸ் இஸ் தி லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் ஆஃப் தி ஸ்கேல்ப். இப்போ ஸ்கேல்ப் பற்றி ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன், ஸ்டடி ஃபார் த டே வென் யூ ஆர் த பர்சன் பிட்வீன் தி பேஷண்ட்ஸ் லைஃப் அண்ட் கிரேவ். டாக்டர் ப்ரொஃபஷன் இஸ் வெரி ஒரு ஹானரபிள் ப்ரொஃபஷன்.
நம்ம நல்லா படிக்கிறதுல தான் நம்ம பேஷண்ட்ஸோட லைஃப் இருக்குது. கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். திஸ் இஸ் simplified medicine series, easy medicine from medicos, by medicos, for medicos.